நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு மேலே ஒரு மலை உயரத்துக்கு வந்து மண் சரிஞ்சு விழுந்து நம்ம பார்க்குறவங்க எல்லாம் இறந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தொலைஞ்சு போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ கேரளாவில் நடந்திருக்கு, வயநாடுல. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் 1998ல் உத்தராகண்ட்ல நடந்த லேண்ட்ஸ்லைடோட இது மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு வந்து கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 700 ஃபேமிலிஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 170 பேர்கிட்ட இறந்திருக்காங்க, 200 பேர்கிட்ட இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. தொலைஞ்சு போனவங்களோட எண்ணிக்கை நமக்கு எவ்வளவுனே தெரியல. இதுதான் வயநாடு டிஸ்ட்ரிக்டோடைய இன்றைய நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி 572 mm ரெயின்ஃபால் ஒரே நேரத்தில் அக்கர் ஆயிருக்கு. அக்கர் ஆனதுனால என்ன ஆயிருக்குன்னா, ஸ்லோப்ல இருந்து தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு ரிவரா ஃப்ளோ ஆகும் போதே வழியில இருக்கிற டெப்ரிஸ் எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கிறப்ப 4 முக்கியமான இடங்கள் சொல்றாங்க. முண்டக், சூரல்மாலா, அட்டமாலா, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல அது கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த டெப்ரிஸ், அந்த லேண்ட்ஸ்லைடோடைய மெட்டீரியல் இது எல்லாத்தையுமே டெபாசிட் பண்ணுது. இது கேரளாவுடைய கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் மோர்னிங்கை அறிவிச்சு நேஷனல் பிளாகை வந்து அரை கம்பத்துல வந்து பறக்க விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டிசாஸ்டர்ல இது எல்லாம் பண்ணாலுமே இது போதுமா? இதை அவாய்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ரிஸ்க் இருக்கிற ஜோனை வந்து மேப் பண்ணி அந்த மேப் பண்ண இடங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணியிருந்திருக்கணும், டூரிசமை கம்மி பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் அதை கேரளா கவர்மெண்ட் பண்ணுச்சா பண்ணலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மேசிவான லேண்ட்ஸ்லைடுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். மெயினா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மக்கள் அங்கே செய்யப்படுற ஆக்டிவிட்டீஸ்னால தான். எக்ஸாம்பிள், வயநாடு அப்படின்னாலே வந்து எக்ஸசிவ் டூரிசம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய ஸ்லோப்பை ஆல்டர் பண்ணிருப்பாங்க, நேச்சுரல் ஸ்லோப்பை. அதனால அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்லோப் எல்லாமே என்ன ஆயிருக்கும், டிஸ்ரப்ட் ஆயிருக்கும். அண்ட் நிறைய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே நடந்திருக்கும், நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அங்கே போயிருந்திருக்கும். ரொம்ப முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேச்சுரலா இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் அவங்க வந்து கட் பண்ணிட்டு அதுல வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ், எக்ஸாம்பிள் டீ, காஃபியா இருக்கலாம், இந்த மாதிரி எஸ்டேட், ரப்பர் முக்கியமா கேரளால, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நேச்சுரல் பினாமினா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நேச்சுரல் டிசாஸ்டரா மாறிடுது. இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான லாஸ் வரும்போது தான் இதற்கான மாற்றமும் வர முடியும். எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறத மீடியாவும் கவர்மெண்ட்டும் சேர்ந்தே மறைக்கிறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தமிழ்நாடுல இருந்து ஒரு ரெஸ்கியூ டீம் போயிருக்கு, வாலண்டியர்ஸ் டீம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 மணி நேரத்துல 22 டெட் பாடியை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க இப்ப கவர்மெண்ட் சொல்ற 168 அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவ்வளவு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டருக்கு தமிழ்நாடு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, ஒரு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. 2 IAS ஆபீசரை இந்த ரெஸ்கியூ டீமுக்குனே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட் பண்ணிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் உயிரிழந்த குடும்பம் எல்லாருக்குமே வந்து 2 லட்சம் ரூபாயும், இன்ஜூர் ஆன எல்லாருக்குமே வந்து 50,000 ரூபாயும். இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில இருந்து தான் வந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சோ அவரும் அங்கே போய் நிலைமையை நேரில் பார்க்க போறார் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலா இங்க பதிவு பண்றோம். அப்ப இவ்வளவு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்ததுக்கு கேரளா கவர்மெண்ட் காரணமா இல்ல மக்களுடைய அறியாமை காரணமா அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க.